ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி உங்கள் குழந்தைங்க மோமோஸ் கேட்டாங்கன்னா கடையில் வாங்க வேண்டாம், வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துடலாம். மைதா மாவு சேர்க்காம கோதுமை மாவில் ஈஸியாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக மோமோஸ் செய்யலாம். காய்கறி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முட்டைகோசு, வெங்காயம், பீன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டை கட் பண்ண வேண்டாம், துருவி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு கூட உப்பு தண்ணி சேர்த்து பூரி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் கூடவே 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஊற வச்சிருந்தேன், அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கனையும் சாஃப்டாக பொரிச்சு எடுத்தாச்சு. ஆற வச்சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மோமோஸ் சட்னியும் ரெடி பண்ணிடலாம். 2 தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்து வேக வச்சிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கடாயில சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில்ல கொஞ்சமா ஊத்திட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க காய்கறியை 1 by 1 சேர்த்துக்கலாம். குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன், முட்டைகோஸ், பீன்ஸ், துருவி வச்சிருக்க கேரட் எல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். இன்னும் எதுவும் சேர்க்க கூடாது. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா ஃப்ரை பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஃபில்லிங் ரெடி. மோமோஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கோதுமை மாவை குட்டி குட்டி உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம். நான் வீடியோல செய்யற மாதிரி ஃபில்லிங் உள்ள வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கும் ப்ராப்பரா ஃபோல்ட் பண்ண தெரியாது, எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மோர் வீடியோஸுக்கு பிந்துஜா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் மோமோஸ் பிடிக்கும்னா கமெண்ட்ல மோமோஸ்ன்னு டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட வீடியோஸ் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ஹஸ்பண்ட் இது என்ன பானையா ரோஜாவான்னு சொல்லி கிண்டல் வேற பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி 2 மாடல்ல செஞ்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதை இட்லி பாத்திரத்துல வச்சு ஆவில வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டான மோமோஸ் ரெடி ஆயிரும். மஸ்ட் ட்ரைங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். மோமோஸ் சட்னிக்கு வேக வச்ச தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கூடவே கொஞ்சமா சால்ட், சுகர், லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான மோமோஸ் சட்னியும் ரெடி ஆயிரும். வேக வச்ச மோமோஸும் ரெடி ஆயிருச்சு. இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும், உங்க குழந்தைக்கும் பிடிக்கும்.